81வது சங்கீதம் அப்படி 6வது வசனத்தை நாம் வாசிக்கலாமா? அவன் தோளை சுமைக்கு விலக்கினேன், அவன் கைகள் கூடைக்கு நீங்களாக்கப்பட்டது. ஆமென். இந்த டிசம்பர் மாதம் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, தேவையற்ற சுமைகளுக்கு உங்களை நான் விளக்க போறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அழகா சொல்றார், அவன் தோளை சுமைக்கு விளக்கினேன் அப்படின்றார். பார்த்தீங்களா? அப்படின்னா அது என்ன? நடத்தப்பட்டது, முடிந்தாயிற்று. இங்க இருக்கிற சிலரை பார்த்து சொல்றாரு, உங்க தோளை ஆண்டவர் சுமைக்கு விளக்குகிறார். உங்க தோளை சுமந்து சுமந்து அழுத்து போன உங்களுடைய வாழ்க்கையில சுமைகளை உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்து போட கர்த்தர் விரும்புகிறார். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவரே போதும் கர்த்தாவே, சுமந்து சுமந்து மிகுந்த வேதனையாயிருக்கிறது, எவ்வளவு சுமப்பது எவ்வளவு தாங்குவது என்று எண்ணிக்கொண்டிருக்கிற வாழ்க்கையில ஆண்டவர் இன்னைக்கு 1ஆம் தேதி காலையில் உங்களை பார்த்து சொல்றாரு, உன் சுமை உன்னை விட்டு மாறுகிறது. ஆமென் சொல்லுங்களேன். உன் சுமை உன்னை விட்டு மாறுகிறது. ஆண்டவர் உன்னை லெகுவாக்க விரும்புகிறார். ஆண்டவர் உன்னை விடுதலை செய்ய விரும்புகிறார். அடிமையின் சுமைகளை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். நுகத்தடியின் சுமைகளை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். அற்புதமான மாறுதல்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில கொடுக்க போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? ஆமென். ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் தோளை நான் சுமைக்கு விலக்கினேன். சுமந்து இளைத்து போன ஜனம், சுமந்து களைத்து போன ஜனம், தன்னுடைய சுமைகளுக்கு மாற்றம் வருமா என்று கேட்கிற எதிர்பார்க்கிற ஜனம். யார் இந்த ஜனம்? அது இஸ்ரவேல் ஜனம். ஆசாப் இந்த சங்கீதத்தை பாட ஆரம்பிக்கிறார். எப்படி பாடுகிறார் என்றால், ஆண்டவரை துதித்து இந்த பாடலை ஆரம்பிக்கிறார். கர்த்தாவே, பாருங்களேன், நம்முடைய பெலனாகிய தேவனை கெம்பீரமாய் பாடி யாக்கோபின் தேவனுக்கு, யாக்கோபின் தேவனை குறித்து ஆர்ப்பரியுங்கள் என்று ஆண்டவரை புகழுகிற, ஆண்டவரை உயர்த்துகிற, ஆண்டவரை ஆராதிக்கிற வார்த்தைகளை சொல்லி இவர் ஆரம்பிக்கிறார். இந்த ஆசாப் யார் என்றால், ஆண்டவருடைய கூடாரத்தில், மோசே ஆண்டவருக்காய் இட்ட கூடாரத்தில் வழி வழியாய் ஆண்டவரை துதிக்க, ஆராதிக்க, பலி செலுத்த நியமிக்கப்பட்டவர்களைப் போல, தாவீதினுடைய கூடாரத்தில் ஆண்டவரை வழி வழியாய் துதிப்பதற்கு நியமிக்கப்பட்டவர்களில் பிரதானமான ஒரு பாடகர், முக்கியமான பாடகர் யார் தெரியுமா? ஆசாப். இந்த ஆசாப் அவரோடு கூட பிறந்தவர் தான் ஓபேத் ஏதோம் என்று சொல்லுகிற அவரும் ஒரு நல்ல பாடகர், நன்றாய் பாடுகிறவர்கள். இந்த காலகட்டங்களிலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் செய்தவைகளை, இந்த தலைமுறை கர்த்தருடைய நன்மைகளை அனுபவித்தது, இந்த தலைமுறை கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை அனுபவித்தது உண்மைதான். அந்த அனுபவித்த காரியங்களை அடுத்த தலைமுறைக்கு, அதற்கடுத்த தலைமுறைக்கு, அதற்கடுத்த தலைமுறைகளுக்கு எப்படி சொல்லுவது, யார் சொல்லுவது என்றால், அதை பாடல் வழியாக அக்காலத்திலே வாழ்ந்த தீர்க்கதரிசிகள், அக்காலத்திலே வாழ்ந்த தேவனுடைய ஆசாரியர்கள் போதகமாக, வார்த்தைகளாக சொல்லி விளக்குவது அக்கால வழக்கமாயிருந்தது. ஆகவேதான் எல்லா புத்தகங்களை விட வேதத்தில் பாடல் புத்தகங்கள் 150 சங்கீதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். சங்கீதங்களை நாம் ஒரு நாளும் அதிகாரங்கள் என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் அவைகள் பாடல்களானதினாலே. பாடல் புத்தகங்கள் என்று வேதத்திலே இருக்கிற அநேக புத்தகங்கள் இருக்கிறது. அது யோபுவும் கூட ஒரு பாடல் புத்தகம், உன்னத பாட்டு ஒரு பாடல் புத்தகம், புலம்பல் ஒரு பாடல் புத்தகம், சங்கீதம் ஒரு பாடல் புத்தகம் என்று நாம் சொல்லுகிறோம். இந்த பாடல் புத்தகத்திலே இவர்கள் செய்வது என்னவென்றால், ஆண்டவர் முற்காலத்திலே, ஆண்டவர் முற்பிதாக்களுக்கு செய்த காரியங்களை
பாடல் வழியாக இக்காலத்தில் வாழுகிற மனிதர்களுக்கு சொல்லுவது வழக்கமாயிருந்தது. அதை இப்படி சொல்வார்கள், போதகம். போதகத்தை பாடல் வழியாய் போதிப்பார்கள். நம்ம ஊர்களில் இன்னைக்கு சங்கீத கலாசேபம் நடக்கும், பார்த்திருக்கீங்களா? அநேகர் வந்து பாட்டு பாடி கதை சொல்லி இதை நடத்துவார்கள். கிராமங்களுக்கு போனீங்கன்னா இந்த பாடல் பாடி கதை சொல்கிற வழக்கம் அக்காலத்தில் இருந்தது. நான் கூட அப்படிப்பட்ட பாடலை உட்கார்ந்து கேட்டிருக்கிற. பழைய கதைகளை, பழைய மனிதருடைய கதைகளை, பழைய ராஜாக்களுடைய கதைகளை சொல்லுவாங்க. அப்படித்தான் இந்த ஆசாப்பும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் செய்ததை பாடல் வழியாய் சொல்றார். எப்படி செய்றாரு? இங்க பார், கர்த்தர் உன்னை எப்படி விலக்கி மீட்டார். 5ஆம் வசனத்துல சொல்றாரு, நீ பாசை தெரியாத நாட்டுக்குள்ள, யாரும் இல்லாத நாட்டுக்குள்ள, அந்நிய தேசத்துக்குள்ள அடிமையா கடந்த உன்னைய கர்த்தர் விலக்கி மீட்டாரு. மீட்டது மட்டுமல்ல, வெளியே கொண்டு வந்தாரு. உனக்கு வேண்டிய சுதந்திர தேசத்தை கொடுத்தாரு. உன்னை அந்த நாட்டில் வாழ வச்சாரு. உனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் செய்தாரு. இந்த இஸ்ரவேலுக்கு செய்ததை இந்த ஆசா பாடல் பாடி அவர்கள் போதித்துக் கொண்டு வரும்போதே 6ஆம் வசனத்துல மனுஷன் பேசுறது மாதிரி வராது. யார் பேசுறது மாதிரி வருது? ஆண்டவர் பேசுறது போல வரும். கவனிச்சு பாருங்க. சங்கீதங்களை, அநேக சங்கீதங்களை இங்க படிச்சீங்கன்னா, மனிதர்கள் போதித்துக் கொண்டிருக்கும் போதே, மனிதர்கள் பாடல் வழியாய் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே ஆண்டவர் இடையில பேசுறது போலே வார்த்தைகள் வரும். 91ஆம் சங்கீதத்தை கவனிச்சு பார்த்தா மனிதர் பேசிக்கிட்டே வருவார். உன்னதமானவர் மறைப்பே பேசிட்டு வருவார். உடனே கீழே வந்தவனே ஆண்டவர் பேசுறது போலே இருக்கும். நான் சொல்லட்டுமா? ஆண்டவரை குறித்து, ஆண்டவருடைய வார்த்தைகளை குறித்து, ஆண்டவருக்கு அடுத்த காரியங்களை குறித்து ஒருவருக்கு உபதேசிக்கும் போது, நாம் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே இடையில் ஆண்டவர் அந்த மனிதரோடு பேச ஆரம்பிப்பார். அல்லேலூயா. நான் அதைத்தான் சொல்லுவேன். உங்க பிள்ளைகளுக்கோ, உங்க தலைமுறைகளுக்கோ, உங்களை சார்ந்தவர்களுக்கோ நீங்கள் ஆராதிக்கிற தேவனை குறித்து சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். எப்படி சொல்லணும்? நமது தேவன் நமக்கு என்ன செய்தார் என்று சொல்லணும். நம்மை எப்படி காப்பாற்றினார் என்று சொல்லணும். நமக்கு எந்த மாதிரி உதவி செய்தார்னு சொல்லணும். எந்த மாதிரி வழிகாட்டினார் சொல்லணும். எந்த ஆபத்துகளிலிருந்து விடுதலையாக்கினார் சொல்லணும். எப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து நடத்தி வந்தார் சொல்லணும். நீங்கள் சொன்னால் உங்க பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் பேசுவாரு, உன் தகப்பனுக்கு உதவி செய்தது போலவே உனக்கும் உதவி செய்வேன், உனக்கும் நான் செய்வேன் என்று ஆண்டவர் பேச ஆரம்பிப்பார். நம்ம பிள்ளைகளோடு உட்கார்ந்து பேசுவோம். எதை பேசுவோம்? என்ன படிக்கிற பேசுவோம், என்ன செய்யற பேசுவோம், அடுத்து என்ன செய்ய போற பேசுவோம். ஆனா எம்மளை நடத்தி வந்த ஆண்டவரை பத்தி உங்க பிள்ளைகள்கிட்ட ஒரு நாளாவது உட்கார்ந்து பேசியிருக்கீங்களா? நான் இப்படி இருந்தேன், இந்த நிலையில இருந்தேன், சாக கிடந்த, பிழைக்க மாட்டேன்னு சொன்னாங்க. கர்த்தர் என்னை தப்பிச்சு என்னை காப்பாற்றி என்னை உயிரோடு உட்கார வச்சிருக்காரா? இந்த தேவன் தாண்டா உன்னுடைய தேவன் அப்படின்னு உங்க தலைமுறைகளுக்கு நீங்க சொல்லலன்னா, இன்னைக்கு பகல்ல நான் சொல்லுவேன், நீங்க எல்லாருக்கும் சொல்லணும். அல்லேலூயா. உங்க ஆண்டவரை பத்தி சொல்லணும். நீங்க சேவிக்கிற கர்த்தரை பத்தி சொன்னா, அவர் சொல்றாரு, இங்க வா, இந்த ஜனத்தை நான் எப்படி விடுதலையாக்கினா, அவன் தோளை சுமைக்கு நீங்களாக்கினேன் என்ற வார்த்தையை ஆண்டவர் அங்க பயன்படுத்துகிறார். ஹல்லேலூயா. அவன் தோளை சுமைக்கு நீங்களாக்கினேன் அப்படின்னா, இந்த ஜனம் ஏதோ ஒன்றை சுமந்திருக்கிறது, ஏதோ ஒன்றை சுமந்திருக்கிறது. எதை சுமந்தார்கள்? கேள்வி இருக்கா? எதை சுமந்தார்கள் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. இந்த மகத்துவமான தேவனை சொல்லும் போது ஆண்டவர் சொல்றாரு, இவங்க சுமைய நான் விளக்கினேன். அடுத்த ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க, அவருடைய கைகள் கூடைக்கு. சுமை மாறிடுச்சுன்னா கை தானா விடுதலை ஆயிரும். சுமை மாறிடுச்சுன்னா தானா நடந்துரும். நான் சொல்லட்டுமா? கர்த்தர் ஒரு காரியத்தை உங்க வாழ்க்கையில செய்ய ஆரம்பிச்சிட்டார்னா மற்றதெல்லாம் தானாய் சரியாக ஆரம்பிக்கும். அல்லேலூயா. ஒரு துவக்கத்தை ஆண்டவர் ஆரம்பிச்சிட்டார்னா, ஒரு விடுதலைக்கான அடிப்படை ஆண்டவர் ஆரம்பிச்சிட்டார்னா, உங்களை பாவத்திலிருந்து வெளியே கொண்டு வர கர்த்தர் ஆரம்பிச்சிட்டார்னா, ஆண்டவர் சொல்றாரு, பின் நடக்க வேண்டிய எல்லாம் தானாகவே நடக்கும். அற்புதமாய் மாற்றங்கள் ஏற்படும், அற்புதமான விடுதலை ஏற்படும், ஆச்சரியமான திருப்பங்கள் நடக்க ஆரம்பித்து விடும். ஆமென். இந்த ஜனத்தை கர்த்தர் அப்படித்தான் வெளியே கொண்டு வருகிறார். இப்ப கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. இஸ்ரவேல் ஜனத்திற்கு யார் சுமையை கொடுத்தது? யாத்ராகமம் 1ஆம் அதிகாரம்
பார்க்கிறோம். அங்க திருப்பி பார்த்தா அங்க அழகா போட்டிருக்கோம், எகிப்தில் இருக்கிறவர்கள் எகிப்தியர்கள் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மேல சுமையை சுமத்தினார்கள். என்ன சுமையை சுமத்தினார்கள்? எப்படிப்பட்ட சுமையை சுமத்தினார்கள்? வாசிங்களேன் அதனுடைய 7வது வசனத்தை. ஏராளமாய் பெருகி பலத்திருந்தார்கள், தேசம் அவர்களால் நிறைந்தது. 11வது வசனத்தை பாருங்களேன். அப்படியே அவர்களை சுமை சுமக்கிற வேளையினால் ஒடிக்கும்படிக்கு அவர்களை மேல் விசாரிப்புக்காரர்களை வைத்தார். அவர்கள் மேல் விசாரிப்புக்காரர்களை வைத்தார். இங்க கவனிங்க, அந்த வசனத்தை வாசித்தோம். அவர்கள் பழுகி பெருகினார்கள். பழுகி பெருகின அவர்களை ஒடுக்குவதற்காக பார்வோன் என்ன வேலையை கொடுத்தாராம்? சுமை சுமக்கிற வேலை. கவனிங்க, என்ன வேலை? நல்லா சொல்லுங்க, என்ன வேலை? சுமை சுமக்கிற வேலை. ஒருத்தனை நசுக்கணும்னு நினைச்சா அவனுக்கு கொடுக்கிற முதல் வேலை என்ன தெரியுமா? சும. இத சும. சுமந்தா தாண்டா உனக்கு தெரியும், சுமந்தா தாண்டா உனக்கு ரொம்ப கஷ்டம் தெரியும். சும. இது உலக வழக்கம். நான் எத்தனையோ பேரை பார்த்துருக்கிறோம், எத்தனையோ பேரோட பேசுறோம். அவனை சுமக்க விடுவது, சரீர ரீதியாகவும் சுமக்க விடுறது, மன ரீதியாகவும் சுமக்க விடுறது. உன்னை நான் விடுறேன் பாரு, உன்னை பாரு என்ன செய்யறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டத்துக்குள்ள விட்டுட்டா அவங்க எல்லா பாரத்தையும் சுமக்கிற ஒரு நிர்பந்தத்துக்குள்ள சிலர் போயிடுவாங்க. பண பிரச்சனைகளை சுமப்பது, வியாதியை சுமக்கிறது, போராட்டங்களை சுமக்கிறது, சங்கடங்களை சுமக்கிறது, இந்த உலகத்தில் வருகிற அத்தனை காரியங்களை சுமக்கிற ஒரு மனிதர்களாய் மாறி போனார்கள் இந்த இஸ்ரவேலர்கள். சுமை சுமக்கிறதினால் அப்படின்ற வார்த்தை ஏன் அவங்கள சுமக்க விட்டாங்க அப்படின்னா, பைபிள் சொல்லுது அந்த வசனத்துல அவர்கள் பழுகினார்கள். எப்படி பழுகினார்கள்? பழுகினார்னா என்ன அர்த்தம்? பிள்ளை பிறந்து கொண்டே இருக்கிறது, பிள்ளை பிறப்ப தடுக்கவே முடியல. பார்வோன் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்க்கிறாங்க, பிள்ளை பிறந்து கொண்டே இருக்கிறது, பழுகி கொண்டே இருக்கிறார்கள். நான் நினைக்கிறேன் ரெட்ட பிள்ளைகளா கூட பிறந்திருக்கலாம், ஏராளமாய் பெருகி இருக்கலாம். கொஞ்சம் திரும்பி பாருங்களேன், ஆண்டவர் செய்ததை. தேசத்துக்குள்ள போகும்போது 70 பேர் போனாங்க. ஆனா 400 வருஷத்துல அவங்க பெருக்க எவ்வளவு தெரியுமா? புருஷர்கள் மாத்திரம் 6 லட்சம் பேர். அப்படி தானே? புருஷர்கள் மாத்திரம் 6 லட்சம் பேர். அப்ப ஸ்திரீகள் புருஷர்கள் யாரு? புருஷோத்தத்தை அறிந்தவர்கள், அப்படின்னா வளர்ச்சி அடைந்தவர்கள், திருமண வயதை எட்டியவர்கள். அப்ப சின்ன பிள்ளைகள் ஒரு பெரும் கூட்டம். அழகா போட்டிருக்கு, அவர்கள் பழுகினார்கள். பிள்ளை பிறந்துகிட்டே இருக்கு. நான் சொல்லட்டுமா, பிறப்பை யாருமே தடுக்க கூடாதுன்றதான் பைபிள் சத்தியம். ஆமேன் சொல்லுங்களேன். ஆனா நம்ம இன்னைக்கு எல்லாருமே பிறப்பை தடுக்கிறோம். 2 பிள்ளை போதும், 2 பிள்ளை போதும், ஒண்ணுக்கு மேல பெறாத. பிறப்பை தடுக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்ல பிறப்பை என்ன செய்யக்கூடாது? அட சொல்லுங்க, பிறப்பை தடுக்க கூடாது. இதுதான் சத்தியம். ஏன்னா பிறப்பிக்கிறவர் யாரா? ஆண்டவர். பிரசவிக்க பண்ணுகிறவர் யாரா? ஆண்டவர். ஒருவன் பிறந்தால் அவனை வளர்க்கிறது யாரா? ஆண்டவர். ஆனா நம்ம சொல்றது என்ன தெரியுமா? நம்ம தான் பெறணும், நம்ம தான் வளர்க்கணும், நம்ம தான் கஷ்டப்படணும். சென்னைக்குள்ள பிள்ளை இல்லாம இருந்தா கூட நல்லா இருக்குமோன்னு தோணுது சிலருக்கு. ஏன்னா அவனை வளர்க்கறதுக்கு முன்னாடி, அவனை படிக்க வைக்கிறதுக்கு முன்னாடி படுற பாடு அவ்வளவு அவஸ்தையா இருக்கு. வளர்ந்த பிற்பாடு அவங்க பண்ற சேட்டையை பார்த்துட்டு ஏந்தா இவனை பெற்றோமோன்னு சொல்ற எத்தனையோ பெற்றோர்களை பார்க்கிறோம். ஏந்தா இவளை பெற்றோமோன்னு சொல்ற எத்தனையோ தாய்மார்களை பார்க்கிறோம். இந்த வேதனைகள் தாங்க மாட்டாப்புல பாதி சிலர் சொல்லுவாங்க பிள்ளையே வேண்டான்னு. ஆனா பிள்ளை வேணும்னு எதிர்பார்க்கிற எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஆண்டவருடைய மக்களே, இன்னைக்கு காலையில சொல்லுவேன், ஒருவேளை குழந்தைக்காக எதிர்பார்த்தா ஆண்டவர் உங்களுக்கு நல்ல கற்ப கனியை தருவாராக. அல்லேலூயா. நான் சொல்ல, எங்க இடத்துலயும் ஆவிக்குரிய பிறப்பை தடுக்காதீங்க, பழுகி பெருகணும். ஆமேன் சொல்லுங்களேன். நம்ம வளர்ந்து பெருகணும். ஆமேன் சொல்லுங்களேன். இங்க பாருங்க, பழுகினார்கள். பழுகின அவர்கள் பெருகினார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? பிறக்கிற ஒன்னும் சோட போகல, பிறக்கிற ஒன்னும் சாகல.
நான் கேள்விப்பட்டிருக்கேன், எங்க அம்மாவுக்கு 12 பிள்ளைங்க பிறந்ததா கேள்விப்பட்டிருக்கேன். சொல்லுவாங்க, பாதி செத்து போச்சு, நாங்க பாதி தான் இருக்கோம், 6 பேர் தான் இருக்கோம். கருவிலே செத்தது, வயிற்றிலே செத்தது, பிறந்து செத்தது, அப்படி இருந்துரு. பழைய காலங்களில் ஒருத்தரை பத்தி கேள்விப்பட்டேன், எங்க ஊர்ல 19 பிள்ளைங்க. எத்தனை பிள்ளைங்க? யார் வளர்ப்பா, யார் பாப்பா? அந்த காலத்துல அவங்க வாட்டு பெத்து போட்டு அங்கிட்டு இங்கிட்டு மூக்க வடிச்சுட்டு அங்கிட்டு உட்காந்து அங்கிட்டு அப்படின்னு உட்காந்துட்டு இருக்கோம். அது வாட்டுக்கு வளரும், அது வாட்டுக்கு வரும். சர்ச்சுக்கு வந்தா கூட துமு துமு துமுன்னு என்ன செய்வாங்க, ஒன்று போல வருவாங்க. இன்னைக்கு நம்மளை சர்ச்சுக்கு கூப்பிட்டு வந்தா நம்ம மட்டும் இப்படியே ஆடி வர்றோம். எங்க உங்க பிள்ளை வரும். எப்போ வரும்? மெதுவா வரும். என்னைக்கு வரும்? நாளைக்கு வரும், இல்லை 8-9 மணிக்கு முடிகிற நேரம், ஆமேன்னு சொல்ற நேரம் வரும். நம்ம இன்னைக்கு வரோம். நல்ல தாய்மார்கள், நல்ல அப்பாமார்கள், இப்படியே போனா நம்ம பிள்ளைங்க சூப்பரா வருவாங்க. நம்ம பிள்ளைங்க ரொம்ப அழகா வருவாங்க. நம்ம ஆலயத்துக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி நம்ம பிள்ளைங்க ஆலயத்துக்குள்ள உட்காரணும். அப்படி உட்கார வச்சு நீங்க பழக்கலன்னா கொஞ்ச நாள் கழிச்சு உங்க பிள்ளைய பத்தி நீங்க வருத்தப்படுவீங்க. அப்புறம் சொல்றது, அவன் வளர்ந்து 30 வயசான பிற்பாடு, பாஸ்டர் என் மகனுக்கா ஜெபம் பண்ணுங்க, அவன் பின்மாற்றமா போயிட்டான், அவன் ரட்சிக்கப்படாம போயிட்டான், அவன் வழி மாறி போயிட்டான். போனதுக்கு காரணமே நீதான். அவன் குடிகாரனா மாறினதுக்கு காரணமே நீதான். அவன் கெட்டு போனதுக்கு காரணமே நீதான். அந்த பழி பாவத்தை நீங்க தான் உங்க தலையில சுமக்கணும். மந்தைய திரட்டிட்டு வர்ற மாதிரி உங்க பிள்ளைகளை திரட்டிட்டு வரணும். கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்களேன். என்ன ஒன்றும் பேச மாட்டீங்க? என்ன, நம்ம பிள்ளைகளை அப்படி வளர்த்தா தான் ஆண்டவருடைய மகிமையை காண்கிற பிள்ளைகளா வளருவாங்க. அல்லேலூயா. பிள்ளைகளை முன்னாடி விட்டு ஆலயத்துக்கு பின்னாடி நீங்க நடந்து என்ன செய்யணும்? இளைய தலைமுறைகளுக்கு நாங்க சொல்றோம், உங்க பிள்ளைகளை என்ன செய்யணும்? முன்னாடி விட்டு கூட்டு வரணும். சர்ச்சுக்கு வந்தாலும் உங்க பிள்ளைகளை அமைதியாக உட்கார வச்சு பழக்கணும். உட்காரலாம் என்ன செய்யணும்? பட்டால்னு செவுட்டில் அரைஞ்சிடணும். குடுக்கிற குடு அதோட அந்த பிள்ளை மறுபடி சர்ச்சுக்குள்ள சேட்டையே பண்ணக்கூடாது. நாங்கள் எங்கள் 2 பிள்ளையை அப்படித்தான் வளர்த்தோம். சர்ச்சுக்குள்ள பாஸ்டர் பிள்ளை எதுவும் சேட்டை பண்ணிடக்கூடாது. சின்ன வயசுல 2 பேரும் பிறந்து கியாப்பியா கியாப்பியான்னு வாங்க. அவள் பக்கத்தில் இங்கிட்டு ஒரு பிள்ளை இங்கிட்ட ஒரு பிள்ளை படுக்க போட்டு ஒரு திருகு கிருன்னு அப்படி திருகிட்டா சத்தம் வரும் கூட ஒரு அடி பட்டால்னு. சர்ச்சு முடிகிறது வரைக்கும் ஒரு சத்தமும் வராது. அமைதியில் உட்காந்து தொடங்குவீங்க. அன்னைக்கு தொடங்கி இன்னைக்கு என் மகனுக்கு 20 வயசாச்சு, இன்னைக்கு அமைதியாக தான் இருக்கான். இன்னைக்கு 2 பேரும் அமைதியாக தான் இருக்காங்க. எந்த சேட்டை என்ன செய்யக்கூடாது, பண்ணக்கூடாது. சின்ன வயசுல அடி வெளுத்துரும் வீட்டுக்குள்ள போட்டு, அமைதியாக இருக்கணும் அப்படின்னு. ஏன்னா நம்மளே சேட்டை பண்ணிட்டா பிறகு பிள்ளைகளை ஏதாவது சொல்லுவாங்கள்ல, பாஸ்ட் பிள்ளைங்க எப்படி இருக்கு, அப்படி இருக்கு, இப்படி இருக்கு அப்படின்னு யாரும் என்ன செஞ்சிடக்கூடாது, சொல்லிடக்கூடாது. நாங்கள் சர்ச்சுக்குள்ளே வர்றதுக்குன்னா நீங்கள் சர்ச்சுக்கு போகணும். சைக்கிள் வாங்கி கொடுத்து அந்த கிராமத்தில் அங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் ஓடுறா முன்னாடி சர்ச்சுக்கு போய் முன்னாடி உட்கார்றா அப்படின்னு உட்கார வைப்போம். ஏன்? நம்ம பிள்ளை நல்லா வரணுன்ற ஒரு ஆசை. கையை உயர்த்தி சொல்லுங்களேன். நம்ம தலைமுறைகள் நல்லா வரணுன்ற ஒரு ஆசை. நம்ம பிள்ளைங்கள் எல்லாம் கத்தர் அறிகிற அறிவுல வளரணுன்ற ஒரு ஆசை. உலகத்துல படிச்சாங்க, பட்டம் வாங்கினாங்க, சிறந்தவங்களா இருக்கிறாங்க, நல்ல வேலை பார்க்கிறாங்க, அது முக்கியம் இல்லையா? என் பிள்ளை கத்தருக்குள் நடக்கிறார்கள் என்கிறத விட வேற என்னையா முக்கியம்? என் பிள்ளைங்க சத்தியத்துல நடக்கிறாங்கன்றதை விட வேற என்னையா முக்கியம்? என் பிள்ளைங்க தேவனுக்கு அடுத்த காரியத்துல ஈடுபடுகிறாங்கன்றதை விட வேற என்ன முக்கியம்? ஹல்லேலூயா. பழுகி பெருகினார்கள். பெருகினது மட்டுமா, அங்க போட்டிருக்கு பலத்தார்கள். இஸ்ரவேல் பிள்ளை எப்படி இருந்தாங்களா? பலத்திருந்தாங்க. பலத்தார்கள் மட்டுமா? அதே வசனம் சொல்லுது, அவர்களால் அந்த தேசம் நிறைஞ்சிருந்தது. ஆண்டவர் நிறைச்சிட்டார். ஆமென். பழைய காலத்தில் நம்ம கேட்டால், நம்ம தகப்பன் மாட்ட கேட்டால் சொல்லுவாங்க, நம்மளால் நம்ம பிள்ளைகள், என் பிள்ளை, என் பேரப்பிள்ளை, என் சந்ததி, என் சந்ததி, என் சந்ததி சந்ததியா இங்கே உட்கார்ந்துருக்கணும். பழைய ஆளுகள்கிட்ட கேட்குறேன், உங்கள் பிள்ளைகள் எங்க, உங்கள் பேரப்பிள்ளைகள் எங்க, உங்களுடைய அடுத்த தலைமுறை எங்க, அவங்களாம் எங்க மிஸ் பண்ணீங்க, எங்க விட்டீங்க? நாங்கள் மட்டும் சர்ச்சுக்கு வாரம் வாரம் வந்துடுவோம், மறக்கவே மாட்டோம், விடவே மாட்டோம். நோ, தலைமுறைகளை விட்டுட்டீங்கன்னா தேசம் அவர்களால் நிறையப்படாமல் போயிடும். அதனாலதான் ஆண்டவர் ஆபிரகாமிட்ட சொன்னாரு, நான் ஆபிரகாமுக்கு என் நீதியை நியாயத்தை சொல்லி கொடுப்பேன்,
அவன் தன் தலைமுறைகளுக்கு சொல்லுவான். சொன்னாரா? ஈசாக்குக்கு சொன்னாரா? யாக்கோபுக்கு சொன்னாரா? 12 கூட்டத்துக்கு 12 பேர் சொன்னாங்களா? அவர்களுக்கு சொன்னாங்களா? இன்னைக்கும் அவர்கள் தேவன் கொடுத்த காண்பித்த வழியில நடக்கிறாங்களா? எப்படி தெரியுமா? இதெல்லாம் அவர்களுக்கு போதித்த உபதேசங்கள். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். அவர்கள் பெருகி இருந்தார்கள். கவனிங்க, அவங்க பழுகினார்கள், அவர்கள் பலத்தார்கள், அவர்கள் பெருகினார்கள், அவர்களால் தேசம் நிறைந்திருந்தது. இந்த நிறைந்திருந்த அனுபவத்தை யார் கொடுத்தானா? ஆண்டவரே கொடுத்தார். ஆமென் சொல்லுங்களேன். பெருக்கம் யாரால வரும்? ஆண்டவரால் வரும். பழுகுதல் யாரால வரும்? ஆண்டவரால் வரும். நிரம்பணுமா? அந்த நிறைக்கிறவர் யாருன்னா ஆண்டவர் தான் நிறைக்க முடியும். வாழ்க்கையை நிறைக்கிறவரும் அவர்தான், வளைய நிறைக்கிறவரும் அவர்தான், மடிய நிறைக்கிறவரும் அவர்தான், சபையை நிறைக்கிறவரும் அவர்தான். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். உங்களை நிரப்புகிறார். தேசத்தை ஜனங்களால நிரப்புகிறார். களஞ்சியங்களை தானியங்களால நிரப்புகிற அதே ஆண்டவர் தான் உங்க வாழ்க்கையும் இந்த நாள்ல நிரப்புவார் என்ற விசுவாசத்தோடு காத்திருக்கணும். ஆமென். பலத்தாங்க, பெருகினாங்க, நிரம்பி இருக்கிறத பார்த்த உடனே இவர்களை எப்படி ஒடுக்கலாம் என்று பார்வோன் வகை தேடுகிறான். எப்படி ஒடுக்கலாம்? அப்ப ஒடுக்குவதற்கு அவன் எடுத்த வழிதான் சுமைகள். கவனிங்க, உங்களை ஒடுக்க சாத்தான் எடுக்கிற ஒரு வழி என்ன தெரியுமா? சுமைகள். சுமை ஏற ஏற என்ன உண்டாகும்? பாரம் உண்டாகும். கவனிங்க, சுமை ஏற ஏற என்ன நடக்கும்? பாரம் ஏற்படும். அப்ப பாரத்தை உண்டாக்கினா இவங்க பழுக மாட்டாங்க, பெருக மாட்டாங்க, நிறைய மாட்டாங்க. அப்படியே அவர்களை ஒடுக்கி விடலாம் என்று அந்த எகிப்தியன் நினைத்த போது ஆண்டவர் சொல்றாரு, அவர்கள் எவ்வளவாய் ஒடுக்கினார்களோ, அந்த வசனம் போட்டிருக்கு, அவர்கள் எவ்வளவு ஒடுக்கினார்களோ. இந்த வசனத்தை எத்தனை பேர் நம்புறீங்க? கையை உயர்த்தி சொல்லலாமா? எவ்வளவு ஒடுக்கினாலும் நாங்க பெருகுவோம். ஆமென் சொல்லுங்க. எவ்வளவு நெருக்கினாலும் நாங்க பெருகுவோம். ஆமென் சொல்லுங்களேன். என் நம்பிக்கை, நம்முடைய இடம் போதாத அளவுக்கு கர்த்தர் நம்மளை பெருக பண்ணணும். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. சிங்கிளா வந்துட்டு சிங்கிளா போகணும்னு நினைக்கவே கூடாது. வருங்காலத்தில் ஒவ்வொரு ஆளும் புதிய புதிய ஆத்துமாக்களை ஆலயத்துக்களை கொண்டு வர்றதுக்கு பிரமிக்கணும். வீடுகள் தேரும் போய் நோய்வாய்ப்பட்டவர்கள் மேல கைகளை வைத்து ஜெபம் பண்ணணும். அற்புதம் நடக்கும் போது அவர்கள் தேவனை அறிகிறதுக்கான வழியை நாம் காண்பிக்கணும். அல்லேலூயா. சாகிறது வரைக்கும் வந்து உட்காந்து சும்மாவே பரலோகத்துக்கு போன்னு நினைச்சா ஒரு பாட்டு இருக்கும், வெறுங்கையாய் நான் உம்மிடத்தில் என்ன செய்யக்கூடாது ஆண்டவரே, வரக்கூடாது ஆண்டவரே. ஆண்டவர் சொல்றார் இல்லையா, வெறுங்கையா போயிடக்கூடாது. பக்கத்து வீட்டுக்காரர்கள் ஆதாயப்படுத்துறீங்களோ இல்லையோ மக்களே, ஒரு வார்த்தை சொல்றேன், உங்க குடும்பத்தில் உங்க பிள்ளைகளையாவது ஆதாயப்படுத்திருங்க. தயவு செய்து கையை உயர்த்தி சொல்லுங்க, என் பிள்ளைகளை யாரையும் நான் இழந்து போயிடக்கூடாது. நல்லா சொல்லுங்களேன், யாரையும் இழந்துடக்கூடாது. ஆமேன்னு சொல்லுங்க. நான் இன்னைக்கு காலையில் திடீர்னு எனக்கு நினைப்பு வந்துச்சு, என் கூட பல்லு வளைக்கிட்டு இருக்கும்போது என் கூட பிறந்த ஒரு சகோதரன் இன்னும் ரட்சிக்கப்படாம இருக்கிறான். நான் யோசித்தேன், 6 பேரை பெத்தெடுத்தாக, 6 பேர்ல ஒருத்தன் இன்னும் ரட்சிக்கப்படலையே. அவனை குறிச்ச ஒரு பாரம் காலையில வந்துச்சு. ஆண்டவரே, அவனையும் அவன் மரணத்துக்கு முன்னாடி சந்திச்சிருங்க ஆண்டவரே. அவன் மரணத்துக்கு முன்னாடி அவன் ஆண்டவரை அறிகிறவனா மாறிடணும் ஆண்டவரே. அவனை தேவன் தொடன ஆண்டவரே. இந்த உணர்வு காலையிலே வந்துருச்சு. ஏன் தெரியுமா? நம்ம ஆண்டவர் அறிந்து அவருடைய பிள்ளைகளா இருக்கும் போது நம்மை சார்ந்தவங்க தேவனை அறியாம போயிடக்கூடாதுயா. ஹல்லேலூயா. நெருக்கங்களை கண்டு, போராட்டங்களை கண்டு, ஒடுக்குதலை கண்டு, சத்துருடைய கிரியைகளை கண்டு பின்மாறி போயிடக்கூடாது. அவங்களை கிறிஸ்துக்குள்ள உறுதிப்படுத்துகிற நல்ல சகோதரர்களா நம்ம மாறணும். ஆமென் சொல்லுங்க. நல்ல சகோதரிகளா நம்ம மாறணும். அநேகரை கிறிஸ்துவண்டை திருப்புகிற தேவனுடைய பிள்ளைகளா மாறணும். Praise God. ஒடுக்கினார்கள். எப்படி? சுமையினால் ஒடுக்கினார்கள். 3 பேர் பைபிள்ல சுமையை கொடுத்தாங்களாம். ஒருத்தர் யாருன்னா இந்த பார்வோன் சுமையை சுமத்தினவன். இரண்டாவது யாரு? வேதத்தை பாருங்களேன். ஏசாயா 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிங்க. ஏசாயா 10ஆம் அதிகாரம் 27ஆவது வசனம். அந்நாளில் உன் தோழி நின்று அவன் சுமையும், சரி அவன் சுமைன்னு சொல்றாரே, எவன் சுமை அப்படின்னா இந்த அவன் என்று சொல்லுகிறோம்.
யார் என்றால் அசீரியனுடைய சுமை. இரண்டாவது இஸ்ரவேலர்களை சுமக்க பண்ணினது யாருன்னா அசீரியன். யாரு? முதல்ல யாரு? எகிப்தியன். இரண்டாவது யாரு? அசீரியன். மூணாவது ஒருத்தன் சுமைய கொடுக்கிறான். அவ யார் தெரியுமா? லூக்கா சுவிசேஷம் அதனுடைய சோத்திரம் 11ஆம் அதிகாரம் 46வது வசனம். அதற்கு அவர், நியாய சாஸ்திரிகளே உங்களுக்கு ஐயோ, சுமக்க அரிதான சுமைகளை மனுஷர் மேல் சுமத்துகிறீர்கள், நீங்களோ உங்க விரல்னால கூட ஒரு சுமைய சுமக்க மாட்டீங்க. அப்புறம் யார் சுமை சுமத்தினா? இஸ்ரவேல் கூட்டத்து மேல, ஆண்டுடைய ஆலயத்துக்கு வருகிற ஜனங்கள் மேல நியாய சாஸ்திரிகளும் அங்க இருக்கிற வேதபாரகர்களும் சுமக்க அரிதான சுமைகளை அவர்கள் மேல சுமத்தினாங்களாம். அவங்களால சுமக்கவே முடியல என்று சொல்லுகிற அளவுக்கு சுமைகளை சுமத்தினாங்க. நல்லா கவனிக்கணும். இந்த சுமைகள் எல்லாம் அவர்கள் மேல சுமரும் போது அவங்களால தாங்க முடியல, அவங்களால வெளியே வர முடியல. அப்பதான் இயேசு இந்த பூமிக்கு வர்றாரு. வரும்போது ஒரு வார்த்தை சொன்னாரு. என்ன சொன்னார் தெரியுமா? மத்தேயு 11ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல சொல்றாரு. என்ன சொல்றாரு தெரியுமா? அந்த வசனத்தை வாசிங்களேன். வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே. அப்ப என்ன பாரத்தை சுமந்தாங்க? நியாய சாஸ்திரிகள் சுமத்தின பாரம். கவனிங்க, வேத பாரங்கள் சுமத்தின பாரம். இந்த பாரங்களை சுமந்து இழைத்து போன ஜனத்தை பார்த்து கூப்பிடுறாரு. உன் மேல சுமைய வச்சுட்டு அவன் விரல்னால கூட உன்னையும் சுமக்காம நல்ல ஃப்ரீயா சுத்துறான். இங்க வா, உன் சுமைய உன்னை விட்டு எடுத்து போடுவேன், உன் சுமைய உன்னை விட்டு அகற்றுவேன்னு ஆண்டவர் அவங்களை கூப்பிட்டு அவங்க சுமைகளை அவர்களை விட்டு விடுதலை நீக்கி அவர்களை கர்த்தர் விடுதலை ஆக்கினார் என்பது சத்தியமானால், என்பது உண்மையானால், இந்த பகல் வேளையில ஆண்டவர் உங்களை பார்த்து ஒன்று சொல்றாரு. என்ன சொல்றாரு தெரியுமா? பெலனுக்கு மிஞ்சின சுமையை சுமந்து களைத்து போய் உட்கார்ந்து இருக்கிறீர்களோ, சுமக்க அரிதான சுமைகளை சுமந்து வேதனையோடு உட்கார்ந்து இருக்கிறீர்களோ, சுமந்ததினால் பாரம் ஏற்பட்டு உங்களுடைய வாழ்க்கையில நொந்து போய் உட்கார்ந்து இருக்கிறீர்களோ, உங்கள் பெலனுக்கு மிஞ்சின பாரத்தை சுமந்ததினால் உங்கள் ஜீவனையும் கசப்பாக்கினவர்களாய் உட்கார்ந்து இருக்கிறீர்களோ, இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் மேல் சுமத்த சுமைகளை இன்னைக்கு ஆண்டவர் மாற்ற விரும்புகிறார். கையை வியர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். எத்தனை பேர் சொல்ல முடியும்? என் சுமை விலகணும் ஆண்டவரே, நான் சுமந்து இளைத்து போயிருக்கிறேன், என் கை இளைத்து போயிருக்கிறது, என் மனம் சோர்ந்து போயிருக்கிறது, என்னுடைய ஆத்மா களைத்து போயிருக்கிறது, எவ்வளவு பாரங்களை சுமப்பது என்கிற வேதனையோடு இருந்தால் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் சுமைகள் இன்னைக்கு நீக்கப்படுகிறது. நல்ல ஆமென் சொல்றவங்க கையை வியர்த்தி, பின்னாடி இருக்கிற முன்னாடி இருக்கிற எல்லாரும் சேர்ந்து நல்ல கையை வியர்த்தி சொல்லுங்க. ஆமே. குடும்ப சுமைகளை சுமந்து களைத்து போனீர்களோ, பிள்ளைகளுடைய சுமைகளை சுமந்து களைத்து போனீர்களோ, சத்துருக்கள் சுமத்தின வேதனைகளை சுமந்து களைத்து போனீர்களோ, ஆண்டவர் சொல்றாரு, அந்த வருத்தத்தை உண்டாக்குகிற சுமைகள், பாரத்தை ஏற்படுத்துகிற சுமைகள், துக்கத்தை உண்டாக்குகிற சுமைகளை இன்னைக்கு வாழ்க்கையை விட்டு நீக்கி உன்னை நான் விடுதலை செய்ய விரும்புகிறேன். ஹல்லேலூயா. உன் தோளை சுமைக்கு விலக்குவேன். சிலர் தங்கள் ஆதாயத்துக்காக உன்னை சுமக்க வைப்பாங்க. பார்வோன் அப்படித்தான். இஸ்ரவேல் ஜனத்தை சுமக்க வச்சு இவனுக்கு ஒரு வீடு கட்டிக்கிட்டான், இவனுக்கு ஒரு நகரத்தை கட்டிக்கிட்டான். பித்தோம் ராம்சேஸ் என்று சொல்லக்கூடிய 2 இடங்களை கட்டிக்கிட்டான். அநேகர் சொல்ற ஒரு வார்த்தை தெரியுமா? எகிப்தில் இருக்கிற அநேக பிரமிடுகளை கூட இஸ்ரவேல் ஜனங்கள் தான் கட்டினார்கள். ஏன்னா கட்டிடக்கலை நிபுணர்கள். தோமா கூட அப்படித்தான் இந்தியாவுக்கு வந்தார். எதுக்கு வந்தாரு? கொண்டபிராஸ் என்ற ராஜாவுக்கு கட்டடம் கட்டி கொடுக்கத்தான் தோமா வந்தார். அதுக்குத்தான் இஸ்ரவேல் நாட்டுக்கு போய் கூட்டிட்டு வந்தாங்க. ஏன்னா அக்காலத்தில் இங்கே இருந்து கப்பல் போக்குவரத்து இருந்திருக்கிறது. கப்பலிலே இந்தியாவின் கருப்பு தங்கம் என்று அழைக்கக்கூடிய மிளகு. இந்தியாவுக்கு கருப்பு தங்கம் என்னது? மிளகு. எந்த நாட்டிலையும் அதிகமாக கிடைக்கும் இல்லையோ, இந்தியாவில் அது எங்க அதிகமா இருக்கு? கேரளாவில் அதிகமாக விளையுது. அந்த கருப்பு தங்கத்தை வாங்க கப்பல்கள் வருவது உண்டு. சாலமோனுடைய காலத்தில் கூட கப்பல் இந்தியாவுக்கு வந்ததா சொல்றாங்க. ஓப்பீர் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல வந்து தங்கத்தை வாங்கிட்டு போனாங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஒப்பீர் எங்க இருக்கு அப்படின்னா, சரித்திர ஆசிரியர் ரொம்ப அழகா எழுதிட்டு வர்றாரு. நம்ம ஊர் பக்கத்தில் உடன்குடியை தாண்டி ஒரு ஊர் சொல்லுவாங்க, மணப்பாடா மணப்பேடா. தெரியுமா யாருக்காவது?
மணப்பாடுன்னு ஒரு ஏரியா, அந்த பக்கத்தில் அந்த ஊர் இருக்கலாம். ஒரு வேத அறிஞர் ரொம்ப அழகா ஆராய்ச்சி பண்ணி எழுதி அதை சூப்பராக வச்சிருக்கிறாரு. அதை படித்தோன்னு யோசித்தேன், இப்போ இந்தியாவில் அந்த காலத்தில் தங்க பயன்பாடு அதிகமாக இருக்கு. இந்த தங்கத்தை விலை கொடுத்து வாங்கிட்டு போறதுக்கு கப்பல்கள் போகிறது வருகிறதுமா இருந்தது. இன்னைக்கு நான் சொல்லட்டுமா, அப்படிப்பட்ட சுமைகளை சுமந்து சுமந்து இழைத்த இந்த ஜனத்துக்கு விடுதலை கொடுக்கத்தான் ஆண்டவர் இந்த பூமியில வந்து அவர்களை சுமைகளிலிருந்து நீங்களாக்கினார். இன்னைக்கு நான் சொல்றேன், உங்க சுமைகளை கர்த்தர் நீங்களாக்க போகிறார். கையை உயர்த்தி சொல்லுங்க. 1ஆம் தேதி நல்ல ஆண்டுடைய வார்த்தையை சொல்றேன், சுமந்தது போதும் சகோதரா, சுமந்தது போதும் சகோதரி. கர்த்தர் உங்க சுமைகளை நீக்கி உங்க தோளை ஆண்டவர் ரிலீஸ் பண்ண விரும்புகிறார். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. நான் சுமக்க போவதில்லை. இயேசு சொன்னாரு, நான் உனக்காய் பாவங்களை சுமந்தது போல, உன் நோய்களை சுமந்தது போல, உன் எல்லா சமாதான குறைவுகளை சுமந்து சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினையை ஏற்றுக்கொண்டு உனக்கு சமாதானத்தை கொடுத்தது போல சுமந்து களைத்து பாரத்தோடு இந்த இடத்தில் உட்கார்ந்திருப்பீர்களானால் உங்கள் உள்ளத்திற்குள் ஒரு சமாதானத்தை கொடுக்கிற ஒரு மகிமையை நான் அனுப்ப விரும்புகிறேன் என்றார். ஹல்லேலூயா. இந்த 3 சுமைகளை ரத்தின சுருக்கமா சொல்றேன். எகிப்தியன் சுமத்தின சுமை என்ன அப்படின்னா, வாசிங்களே அந்த வசனத்தை நல்லா கவனிக்கணும். பெருக்கத்தை தடுக்கிற சுமைகள். கவனிங்க, பெருக்கத்தை தடுக்கிற சுமைகள். சில நேரம் நம்முடைய பெருக்கத்தை தடுக்குவதற்கு சில எகிப்தியர்கள் சுமைகளை சுமத்துவது வழக்கமாயிருந்தது. அவர்களால் தேசம் நிறைந்திருக்கிறது. இதை கண்ட எகிப்தியர்கள் இவர்கள் பழுகக்கூடாது, இவர்கள் பெருகக்கூடாது என்று எண்ணின அவர்கள் பெரிய சுமைகளை கொடுத்தார்கள். அதை ரொம்ப அழகாய் சொல்லுகிறார்கள். அவர்கள் தலையிலே ஒரு சுமை, தோளிலே சுமை என்று சுமப்பார்களாம். ஒரு முறை அவர்கள் கொண்டு போய் மண்ணை சுமந்து போட்டு விட்டு வந்தால் மறுபடி அந்த அறுத்து செப்பனிடப்பட்ட செங்கலை சுமந்து கொண்டு போய் அங்கே வைக்க வேண்டும். செங்கலை சுமப்பதென்றால் கொஞ்சமல்ல, கொஞ்ச தூரம் அல்ல, வெகு தூரத்துக்கு சுமந்து கொண்டு போக வேண்டும். அதை செய்வதற்கு வைக்கோல் சுமந்து கொண்டு போக வேண்டும். இப்படி ஆண்களையும் பெண்களையும் சிறியோரையும் பெரியோரையும் சுமை சுமக்கிற வேலையினால் அழுத்தினார்கள். ஏன் தெரியுமா? இவர்கள் பெருகக்கூடாது என்கிற ஒரே காரணம். நம்ம வளரக்கூடாது என்கிறதுல எகிப்தியன் எப்படி இருக்கான்? கவனமா இருக்கான். நம்ம பெருகக்கூடாது அப்படின்றத கவனமா இருக்கான். ஆனா ஆண்டவர் பார்த்தாரு, நீ ஒடுக்கினாலும் சுமை சுமந்தாலும் ஆண்டவர் பெருக பண்ணிக்கிட்டே இருந்தாரு. தெரியுதா நான் சொல்றது? எத்தனை பேர் புரியுது? இன்னைக்கு எவ்வளவு நெருக்கம் இருந்தாலும் நம்மளை ஆண்டவர் பெருக பண்ணிக்கிட்டே தான் இருப்பார். நல்ல கையை உயர்த்தி சொல்லுங்களேன், நான் பெருகுவேன். ஆமென் சொல்லுங்களேன். ஏன் அவன் ஒடுக்கினான், ஏன் சுமையை சுமத்தினான் என்றால் தான் யார் என்று காண்பிக்க வேண்டும் என்று பார்வோன் விரும்பினான். அதனாலதான் பார்வோன் இஸ்ரவேல் மக்களை பார்த்து சொன்னாரே, ஏய் அந்த தேவன் யார்? அந்த தேவனுக்கு ஆராதிக்க போறோம்னு சொல்றையே, அந்த தேவன் யார்? பார்வோனாகி என்னை விட அவர் பெரியவரோ? பார்வோனாகி என்னை விட சிறந்தவரோ? பார்வோனாகி என்னை விட உயர்ந்தவரோ என்று சொன்னார். அப்ப சிலர் ஒடுக்குவதற்கு காரணம், சுமையை சுமத்துவதற்கு காரணம், நான் பெரிய ஆளுன்னு காட்டுறதுக்கு, நான் தான் என்று சொல்லுவதற்கு. நான் சொல்லட்டுமா? சிலர் உங்க மேல நான் ஆளுகிறவன், நான் பெரியவன், நான் இவன் செய்வேன், உன்னால ஒன்னும் செய்ய முடியாது, நீ அடிமை போலதான் இருக்கணும், உன்னை நான் ஒடுக்குவேன் என்று சொல்லுகிற சில பார்வோன்களுக்கு முன்னாடி ஆண்டவர் சொல்றாரு, அந்த நுகங்களை முறித்து அந்த சுமைகளை இறக்கி நான் உன்னை விடுதலை செய்ய போகிறேன். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளுக்கு முன்னாடி பெரியவன் என்று ஒருவருமே இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? தேவனுடைய பிள்ளைகளுக்கு முன்னாடி உயர்ந்தவர் என்று யாரும் இல்லை. ஏன் தெரியுமா? தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்ற ஒரு ஜாதி உலகத்தில் இல்லை. கையை உயர்த்தி சொல்லுங்களேன். நம்மை போல ஆண்டவரை சமீபமாய் பெற்றவர்கள் யாருமே இல்லை. எவ்வளவு சமீபம் தெரியுமா? அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருப்போமானால் நாம் தேவனை எவ்வளவு
சமீபமாய் பெற்றிருப்போம். அவ்வளவு சமீபமாய் பெற்ற நம்மை போல உயர்ந்தவங்க, நம்மை போல பெரியவங்க இந்த உலகத்துல யாருமே இல்லை. அதனாலதான் இயேசு சொல்லும்போது சொல்றாரு, உலகத்தில் இருப்பவனை பார்க்கிலோ உங்களில் இருக்கிறவர் பெரியவர். உலகத்துல பெரிய அதிகாரிகள் இருக்கலாம், உலகத்துல பெரிய வல்லமை படைத்தவர்கள் இருக்கலாம். ஆனால் எல்லா வல்லமைகளுக்கு மேலாக, எல்லா அதிகாரங்களுக்கு மேலாக நமக்குள் ஒரு வல்லமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. நமக்குள் ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வல்லமைக்கு அதிகாரத்துக்கும் பேர் என்ன தெரியுமா? உலகத்தின் முடிவு மட்டும் அந்த அதிகாரம் செயல்படும் அந்த வாக்கியம் இருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, வானத்திலோ பூமியிலோ சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் புறப்பட்டு போங்க, நீங்க சகலரையும் சீசராக்குங்க. ஆமே. தேவனுடைய அதிகாரம் என்பது இயற்கையின் மேல் வெளிப்படுகிற அதிகாரம். தேவனுடைய அதிகாரம் என்பது நோயின் மேல் வெளிப்படுகிற அதிகாரம். தேவனுடைய அதிகாரம் என்பது பிசாசின் வல்லமைகள் மேல் வெளிப்படுகிற அதிகாரம். ஆண்டவருடைய அதிகாரம் என்பது இந்த உலகத்தின் சகல ராஜ்யங்கள் மேல வெளிப்படுகிற அதிகாரம். அப்படின்னா தன்னை பெரியவனாய் காண்பிக்க இந்த உலகத்தில் அநேக பார்வோன்கள், அநேக பாபிலோனியர்கள் எழும்பினாலும் ஆண்டவர் சொல்றாரு, எத்தனை சுமைகளை ஓ மேல சுமத்தி நான் பெரிய ஆளு அப்படின்னு காண்பிக்க நினைச்சாலும் நான் சொல்றேன், உனக்குள்ள இருக்கிற தேவன் பெரியவர் என்பதை அப்படிப்பட்ட மனிதருக்கு முன்னாடி காட்டுவதற்கு கர்த்தர் உன்னை விடுதலை செய்து உன் தோளை சுமைக்கு விலக்கி. கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். நல்ல கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரொம்ப அமைதியா இருக்கீங்களே. ஆண்டவர் நல்லவர். இரண்டாவது, அவன் எதற்கு அவன் பாரத்தை சுமத்தினான், எதற்கு சுமைகளை சுமத்தினான்? அவர்களை ஒடுக்க வேண்டும். நோக்கமெல்லாம் என்ன? அவனை ஒடுக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளை ஒடுக்குவதே நோக்கமாய் கொண்டவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். சிறுமைப்படுத்துவதே நோக்கமாய் கொண்டவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். ஜெபிக்கிற ஜனத்தை ஒடுக்குகிறவர்கள், ஆராதிக்கிற ஜனத்தை ஒடுக்குகிறவர்கள், பக்தி வைராக்கியம் உள்ளவர்களை ஒடுக்குகிறவர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். நான் சொல்லட்டுமா, எவ்வளவு தூரம் ஒடுக்கப்படுகிறோமோ, எவ்வளவு தூரம் நெருக்கப்படுகிறோமோ அவ்வளவாய் பெருகிக் கொண்டே இருப்போம். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒடுக்கிற எத்தனை பேர் எழும்பினாலும் தேவன் எங்களை பெருக பண்ணுவார். ஆமென் சொல்லுங்க. நல்ல கையை உயர்த்தி ஆமே. எத்தனை ஒடுக்குதல் இருந்தாலும் ஆமே. அவர்கள் பெருகினார்கள். அவர்கள் பித்தோம், ராமசேஸ் என்கிற பட்டணங்களை பண்டகசாலை கட்டினார்கள். ஏன் கட்டினா தெரியுமா? எனக்கு மட்டும்தான் நீ வேலை செய்யணும், நீ யாரையும் போய் வேலை செய்யக்கூடாது, எனக்கு மட்டும்தான் நீ இருக்கணும், நீ யாருக்கும் உதவக்கூடாது. இதுதான் பார்வோனுடைய எண்ணம். சிலர் என்ன தெரியுமா? நீ எனக்காக மட்டும்தான் இருக்கணும், நீ எனக்கு மட்டும்தான் வேலை செய்யணும், நீ எனக்கு மட்டும்தான் இருக்கணும். ஆனா மோசே சொல்றான், உனக்கு வேலை செய்ய இந்த ஜனம் அல்ல, இந்த ஜனம் கர்த்தரை ஆராதிக்கிற ஜனம், இந்த ஜனம் கர்த்தரை துதிக்கிற ஜனம், இந்த ஜனம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிற ஜனம். நாங்க மலை போய் நாங்க வெளியே போய் கர்த்தரை ஆராதிக்கணும், எங்களை அனுப்பிவிடு. ஆனா அவன் சொல்றான், இல்ல எனக்காகத்தான் நீங்க இருக்கணும், எனக்கு வேலை செய்யத்தான் இருக்கணும். இந்த உலகம் சொல்லுது உங்களை வேலைக்குட்படுத்தி, உங்களை நுகத்துக்குட்படுத்தி, உங்களை கீழ்ப்படுத்தி, உங்களை தனக்கு அடிமையாய் வைக்க நினைக்குது. அதனாலதான் இயேசு சொல்றாரு, நீங்க என்னுடையவர்களாக இருந்தால் நீங்கள் உலகத்துக்குரியவர்கள் அல்ல. உலகத்துக்குரியவர்களாக இருந்தால் உலகம் உங்களை அடிமைப்படுத்தும், உலகம் உங்களை வேலையினால் அடிமைப்படுத்தும், உலகம் உங்களை தனக்குத்தான் வேலை செய்ய சொல்லும். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீ எனக்கு வேண்டும், என்னை துதிக்க வேண்டும், என்னை ஆராதிக்க வேண்டும், எனக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஆமென். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. ஆண்டவரை துதிக்கிறதுக்கு தான் கர்த்தர் நம்மளை அழைச்சாரு. சொல்லுங்க பார்க்கலாம். நாம யானா என்ன செய்யறோம்? நம்ம என்ன செய்யறோம்? எவ்வளவு துதிக்கிறோம்? இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். சொல்லி வருவார்னு என்ன அர்த்தம்? எங்கனாலும் போய் சொல்லணும், எங்கனாலும் பேசணும். ஒரு அறியாத அம்மா, கிராமத்தில் உள்ள ஒரு அம்மா, ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். இந்த பாட்டு தெரியும் தானே? காலையில் பாடணும் தானே? அதில் ஒரு வரி இருக்கும். என்ன வரி? அனாதி தேவன் அவரே உன் அடைக்கலம், அனாதை ஆவதே இல்லை. அந்த அம்மா எல்லார்ட்டையும் போய் சொல்லுமா, ஒன்று தெரியுமாப்பா, என் ஆண்டவரும் அனாதி, நானும் அனாதி.
என் ஆண்டவரும் ஐயா அது அறியாமையில பேசுதோ அறிஞ்சு பேசுதோ, அது சொல்ற ஒரு வார்த்தையை பாருங்க, நான் அனாதையா இருக்கிறேன், என் ஆண்டவர் ஒரு அனாதை அப்படின்னு சொல்லுமா. அது சொல்ற வார்த்தையில பிழை தெரியலாம், தவறு இருக்கலாம். ஆனா நான் தனியா இருந்தாலும் என் ஆண்டவர் எனக்கு கூட இருந்து உதவி செய்யறாரே, அவருக்குன்னு ஒருவர் கிடையாது, அவர் என்னத்தான் பார்க்கிறாரு என்ற உணர்வுல அந்த அம்மா சொல்லுமா, எனக்கு யாருமே இல்லைன்னாலும் எனக்கு ஒரு தேவன் இருக்கிறா, அவருக்கும் ஒருத்தர் இல்லை, எனக்கும். ஏன்னா அது தன்னுடைய உணர்வுகள் இருந்து பேசுது, தன்னுடைய எண்ணங்கள் இருந்து பேசுது, தன்னுடைய சிந்தைகள் இருந்து பேசுது. நான் யாருக்கானவனும் அல்ல, யாருக்கும் அடிபணிகிறவன் அல்ல, யாருக்கும் முடங்கி போகிறவன் அல்ல. ஒரு இதுல பார்த்தா ஒரு இதுக்காக அஞ்சுவதும் அடிபணிவதும் ஆண்டவர் ஒருவருக்கே. வார்த்தையில மட்டும்தான் சில நேரம் பேசுறோம், வாழ்க்கையில அப்ப ஏன் எகிப்தியன் ஒடுக்குகிறான், நான் யாருன்னு உனக்கு காட்டணும். ரெண்டாவது, ஏன் எகிப்தியன் ஒடுக்குறான், அது சொல்றான், நீ எனக்காக மட்டும்தான் வேலை செய்யணும். ஏன் எகிப்தியன் ஒடுக்குகிறான் என்றால், ஒடுக்குதலின் மூலம் உன் பெருக்கத்தை தடுக்க நினைக்கிறான். அந்த நிலைமைகள் இன்றைக்கு முற்றிலும் மாற கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக. கையை உயர்த்தி ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. இரண்டாவது, ஒடுக்குகிறவன் யார் அல்லது இந்த சுமைகளை வைக்கிறவன் யார்? அசீரியன். வேதத்தை பாருங்க, 10ஆம் அதிகாரம் ஏசாயா 10 நாம் 27 வாசிக்கிறோம். அசீரியன் சுமைகளினால் ஒடுக்குகிறான். அந்த வசனம் அழகா போட்டிருக்கு, அந்நாளில் உன் தோளினின்று அவன் சுமையையும் உன் கழுத்தினின்று அவன் நுகமும் நீக்கப்படும். எந்நாளில்? இதுதான் கேள்வி. எந்நாளில்? அந்நாளில். எந்நாளில்? எந்நாளில்? அந்நாளின்றார்ல. இந்த அசீரியலை குறித்து சொல்லணும்னா பெருமையின் சுமைகள். அசீரியனை போல பெருமை பாராட்டினே உலகத்திலே கிடையாது. அசீரியனை போல பெருமையான எண்ணம் கொண்டவர் யாருமே கிடையாது. ஏன் தெரியுமா? இந்த அசீரியன் சொன்னா, என் தேவன் தான் உலகத்திலே பெரியவர்கள், மற்ற தேவர்கள் எல்லாரும் தோற்று போனவர்கள் அப்படின்னு எண்ணினவர்கள். இந்த அசீரியன் தான் சூரிய கடவுளை வணங்கினவர்கள். அந்த கடவுளுக்கு மித்ராஸ் என்று பெயர் உண்டு. அந்த மித்ராஸ் என்ற பெயர் கொண்ட அந்த கடவுளை நமஸ்கரிக்கும்படி இந்த இஸ்ரவேல் ஜனங்களை கட்டாயப்படுத்தினார்கள். இந்த அசீரியர்கள் தான் அநேக முறை இஸ்ரவேல் மேல் படையெடுத்து வந்து இஸ்ரவேலை சிறைபிடித்து கொண்டு போய் கொஞ்சம் பேரை மேதிய நாட்டிலேயும், கொஞ்சம் பேரை கொண்டு போய் பாபிலோன்லையும், கொஞ்சம் பேரை கொண்டு போய் அசீரியாவிலையும், கொஞ்சம் பேரை கொண்டு சீரியாவிலையும் குடியமர்த்தினவர்கள். இந்த அசீரியர்களால் வந்தவர்கள் தான் சமாரியர்கள். இஸ்ரவேலும் அசீரியர்களும் இணைந்து பிறந்த பிள்ளைகளுக்கு பேர் தான் சமாரியர்கள். அப்படின்னா தேசத்துக்குள்ள கலப்படம் இல்லாத, கலப்பில்லாது வாழ்ந்த இந்த ஜனத்தை கலப்பாக்கினவன் யாரு? அசீரியன். இந்த அசீரியன் தான் எசேக்கியா ராஜாட்ட வந்து தீவிரமா பேசி, என்ன போல ஒருத்தன் இல்ல, என் கைக்கு தப்புவிக்கிற தேவன் இல்ல என்று தீவிரமா பேசினவன். கையை உயர்த்தி எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. எல்லாம் அமைதியா உட்கார்ந்துருக்க பார்த்தா என்னமோ அப்படியே இருக்க மாதிரி இருக்கு. நல்லா தோத்திரம் பண்ணி ஆமென் சொல்ல வேண்டாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களெல்லாம் கொண்டு வந்து 2வது சீரியஸ்ல உட்கார வைக்கணும். சூப்பரா இருக்கும். அப்படி உட்காந்தீங்கன்னா இங்க உட்காந்துருக்க மௌனச்சாமியார் மாதிரி என்னத்தையா சொல்லிட்டு போயா, நாங்க கேட்டுட்டு போறோம். ஆமேன். சர்ச்சுக்கு ஒரு நல்ல பிரிஸ்கா வரணும். ஆமேன் சொல்லுங்களேன். நல்லா தோத்திரம் பண்ணுங்க. கையை உயர்த்தி ஆமேன். புயலினால் பாதிக்கப்பட்ட மக்கள் மாதிரி உட்காராதீங்க. நல்ல உற்சாகமா ஆமேன். ஹல்லேலூயா. சந்தோஷமா தானே இருக்கீங்க? ஆமேன். கவலையெல்லாம் இல்லையில. கவலை இருந்தா இன்னைக்கு கவலைகள்லாம் ஆண்டவர் மாத்துவார். நல்ல தைரியமா கையை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. உங்களை எழுப்பி உங்களை நிக்க வச்சுட்டா லிவியாதான எழுப்புகிறவன் யாருன்றது மாதிரி உங்களை எழுப்பிட்டா எந்த சபையும் எழுப்பிடலாம். நான் இலங்கை போய் 4 சர்ச்சில் ஞாயிற்றுக்கிழமை பேச விட்டுவிட்டாங்க. 4 சர்ச். காலையில் 5 மணிக்கு ஒரு சர்ச், அடுத்த சர்ச்சு போனா யோசிச்சு பார்த்து இன்னைக்கு தொண்டை போச்சுரா, என்ன நடக்குன்னே தெரியல. கடைசியாக ஒரு சபையில் விட்டாங்க, தாளக்கூடா அப்படின்ற ஒரு ஏரியா. சூப்பர் சர்ச், அருமையான மக்கள், 500 பேருக்கு மேலே இருந்திருப்பாங்க. ரொம்ப சூப்பராக அருமையாக வசனம் கேட்டாங்க. நான் நினைச்சேன்,
நல்லா வசனம் பேசுகிற ஆட்கள் அங்கே குறைவுன்றது என்னுடைய பார்வையில் அங்கே தெரிஞ்சு. நானே பேசுகிறப்ப நல்லா கேட்பாங்கன்னா, அப்போ இதை விட நல்லா பேசுகிறவங்க போனால் எப்படி இருக்கும்? என்ன சூப்பராக நல்லா அருமையாக கேட்பான். ஒரு ஆளும் சர்ச்சுக்குள்ள வந்து உட்கார்ந்தால முட்டியை போடுறதான், கையை தூக்குறதா, சோத்திரம் தான். ஏன்னா அவங்கெல்லாம் பாதிக்கப்பட்டவங்க, யுத்தத்தில் பாதிக்கப்பட்டவங்க. நான் பனச்சங்கேணின்னு ஒரு இடத்துக்கு போனேன். பார்த்தா யுத்தத்தில் பாதிச்ச இடம். அந்த இடத்த பூரா பார்த்தா அவ்வளவு வீடுகளில் கரண்ட் இல்லை, ஓலை குடிசைகளை படுத்திருக்காங்க. ஆனாலும் அந்த இடத்துல 100 பேர் ஆராதனை செய்கிறாங்க, 100 பேர் ஆராதிக்கிறாங்க. அதை பார்த்தோன்னே எனக்கே ஆச்சரியம். நல்ல விடுதல், நல்ல கையை தட்டி பாட்டு பாடினா இந்த மாதிரி இதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒரு சின்ன பையன் வந்து கீபோர்டு போடுறான், அவனுக்கு தெரிஞ்ச அளவு போடுறான். நல்லா கையை அவன் போடலை, அதெல்லாம் ரெண்டாவது விஷயம். கையை தட்டி நல்லா பாட்டு பாடுற ஆராதிக்கிற வேலையை அவங்க செய்கிறாங்க. ஆமென். அதனால தான் அத்தனை சேதங்களுக்கு நடுவில் கர்த்தர் அவங்கள ஜீவனோடு வச்சு காப்பாற்றிக்கிட்டு இருக்காரு. ஆமென். நீங்கள்லாம் வசனத்தை கேட்டு கேட்டு நல்லா எங்களுக்கு தெரியாத என்னப்பா இருக்கு அப்படின்னு நீங்க உட்கார்ந்துருக்க போல இருக்கு. தெரிஞ்சிருந்தா சந்தோஷம், தெரியாதெல்லாம் நான் உங்கள்கிட்ட சொல்ல போறதில்ல. தெரிஞ்சதான் என்ன செய்றேன் சொல்றேன். அதனால கொஞ்சம் செவி கொடுத்து கேளுங்க. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. பெருமையின் சுமைகளை சுமத்துகிற அசீரியன் இவன் தனக்குத்தானே பெருமை பேசுகிறவன், ஆண்டவருக்கு முன்னாடி பெருமை பேசுகிறவன், தேவனுக்கு எதிராய் நிற்கிறவன். எசேக்கியா ராஜாவுடைய காலத்திலும் எதிர்த்து நின்றான். அநேக ராஜாக்களுடைய காலங்களில் எதிர்த்து இஸ்ரவேலை பல முறை சிறைபிடித்து பல தேசங்களை சிதறடித்து ஜனங்களை எல்லாரையும் பாழாக்கிறவன். கலப்பில்லாத ஜனத்தை, பரிசுத்த ஜனத்தை, தேவனுடைய ஜனத்தை, உலகத்தின் கலப்பில்லாதவர்களை கலப்பாக்கிற ஒரு பேர் இந்த அசீரியனுக்கு உண்டு. ஆனால் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றார், அந்நாளில் உந்தோளி நின்று அவன் சுமை நீங்கும். இதுவரைக்கு அசீரியனுக்காக நீ பயந்த, இதுவரைக்கு அசீரியனுக்காக பட்ட கஷ்டமெல்லாம் அந்நாளில் நீங்கும் என்று சொல்றாரு. எந்நாளில் அப்படின்னு ஒரு கேள்வி வச்சா அதை ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல போட்டிருக்கு. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கோ, அவர் நாமம் அதிசயமானவர், அவர் நாம அவர் ஆலோசனை கத்த வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்று எண்ணப்படும் என்ற வார்த்தையின்படி இயேசு கிறிஸ்து வருகிற அந்நாளில் உந்தோளில் இருக்கிற அவன் சுமை நீக்கப்படும் என்று ஏசாயா தீர்க்கதரிசி அங்கு உரைக்கிறதை பார்க்கிறோம். ஆகவேதான் சமாரியர்களுக்கு இயேசுவின் காலத்தில் ரட்சிப்பு வந்தது. சமாரிய ஸ்திரியை தேடி யோவான்ல வாசிக்கிறோம், இயேசு போனார் என்று பார்க்கிறோம். பரிசேயர, ஆயக்காரர, சதுசேயர, நியாயசாஸ்திரிகளை விட சமாரியர்ல கர்த்தர் உயர்வா காண்பிச்சதை பார்க்கிறோம். ஏன்? அவர்களையும் ரட்சிக்க வேண்டும். அந்நாளில் உந்தோளில் இருந்து அவன் சுமை நீங்குன்னு சொன்னார்ல. அப்ப அந்த சுமையை நீக்குகிறவர் யாருன்னா இயேசு. கையை உயர்த்தி சொல்லுங்களேன். இன்னைக்கு காலையில சொல்லட்டுமா, உங்க மேல இருக்கிற அத்தனை சுமைகளையும், அசீரியன் செலுத்துகிற சுமைகளை, பெருமை என்னும் சுமைகளை, வேண்டாத காரியங்கள் என்னும் சுமைகளை, கலப்பினால் வந்த சுமைகளை உங்க வாழ்க்கையிலிருந்து கர்த்தர் எடுத்து போட விரும்புகிறார். கையை உயர்த்தி சொல்லுங்களேன். இன்னைக்கு நான் சுமந்த சுமைகள் போதும் ஆண்டவரே, இளைத்து போன கைகள் இனி பலன் அடைவதாக, தளர்ந்த முழங்கால்கள் பலன் அடைவதாக. இனி நான் சுமக்க வேண்டியதில்லை, இனி நான் சுமக்க வேண்டியதில்லை. என் சுமைகளை எல்லாம் என் இயேசு சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். எத்தனை பேர் ஒத்துக்கொள்வீங்க? என்னுடைய பாவங்களை சுமந்து தீர்த்தது போல, என் நோய்களை சுமந்து தீர்த்தது போல, எனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் சுமந்து தீர்த்து அவர் சொல்லுகிறார், உன் சுமையெல்லாம் நான் சுமந்துட்டேன், இப்ப நீ விடுதலையாக்கப்பட்டவன். அல்லேலூயா. இனி நீ சுமக்க வேண்டியதில்லை. கையை உயர்த்தி சொல்லுங்களேன். இனி சுமக்க வேண்டியதில்லை. ஆனால் ஒன்று சொல்றேன், இஸ்ரவேல் ஜனத்தை ஆண்டவர் சுமையிலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வந்து அடுத்து ஒரு சுமையை கொடுத்தார். அந்த சுமைக்கு பேர் தான் உடன்படிக்கை பெட்டி. அந்த சுமைக்கு பேர் தான் ஆசரிப்பு கூடாரம். உடன்படிக்கை பெட்டியை தோளில் சுமக்கணும், ஆசரிப்பு கூடாரத்தின் பனிமுட்டுகளை தலையில சுமக்கணும். சிலருக்கு வண்டியை கொடுக்கிறது இல்லை. கோகாப்பின் புத்திரர் என்று சொல்லக்கூடிய அவர்களுக்கு ஆண்டவர் வண்டியை கொடுக்கல. அவங்களுக்கு ஆண்டவர் தலையில வச்சு சுமந்து தாயா போகணும்னாரு. இப்ப தாயா சுமந்து அழுத்து போய் வந்தோம், இதை சுமக்க விடுறீரே என்று கேட்கலாம். அந்த சுமை
பாவ சுமை, அந்த சுமை வேதனையின் சுமை, அந்த சுமை பெருமையின் சுமை, அந்த சுமை வேண்டாத சுமை, அந்த சுமை ஆகாத சுமை. ஆனால் இயேசு நமக்கு சுமக்க சொல்லுவது பரிசுத்த சுமை. கையை உயர்த்தி சொல்லுங்க. இயேசு நம்மை சுமக்க சொல்லுவது தேவனுக்கு அடுத்த காரியங்கள். அல்லேலூயா. நீதியை சுமக்கிறவர்களாய், சுவிசேஷத்தை சுமக்கிறவர்களாய், பரிசுத்தத்தை சுமக்கிறவர்களாய், தேவனுடைய நியாயத்தை சுமக்கிறவர்களாய், வல்லமை விளங்குகிற தேவனுடைய பெட்டியை சுமக்கிறவர்களாய் கர்த்தர் உங்களை மாற்ற விரும்புகிறார். அதைத்தான் இயேசு சொன்னார், என் சுமை லகுவா இருக்கும். பரிசுத்தத்தை சுமந்து நீ போனா, நீ கால் வைக்கிற இடத்துல ஒரு அற்புதம் நடக்கும். வல்லமையை சுமந்து போனா, நீ கால் வைக்கிற இடத்துல அற்புதம் நடக்கும். தேவ மகிமையை சுமந்து போனா எரிகோக்கள் உடையும். தேவனுடைய பரிசுத்த பெட்டியை சுமந்து போனா உனக்கு முன் சத்துருடைய எல்லா கிரியைகளும் அழிக்கப்படும். இயேசுவை சுமந்து போகிற ஒரு மனிதனாய் கர்த்தர் உங்களை என்னையோ மாற்றுவாராக. ஹல்லேலூயா. பாரம் சுமந்த கைகளே, பாரம் சுமந்த தோள்களே, இன்னைக்கு கர்த்தர் உங்களை அதிலிருந்து விடுதலையாக்கி நுகத்தை முறித்து, அபிஷேகத்தின் நுகம் முறிக்கப்படும் போட்டிருக்கு இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒருவர் வருவார், அவர் ஒரு நுகத்தை முறிப்பார். அவர் தான் சொன்னாரு, பாரம் சுமக்கிற எல்லாரும் வா, உன் பாரத்திலிருந்து விடுதலையாக்குறேன். என் நுகத்தை நீ சும, என் நுகம் ரொம்ப லகுவா இருக்கும், அது பரிசுத்தமானது. எத்தனை பேர் இன்னைக்கு சொல்லுவீங்க, எல்லா வேண்டாத சுமைகளை இன்னைக்கு இறக்கி வச்சுட்டு பரிசுத்தத்தை சுமக்க போறேன், உண்மையை சுமக்க போறேன், தேவ வல்லமையை சுமக்க போறேன், தேவனுடைய கிருபைகளை சுமக்க போறேன்? எத்தனை பேர் சொல்லுவீங்க? கோபாக்கினியின் பாத்திரங்களாய் இருந்தோம், நம்ம எல்லாரையும் இயேசு கிருபையின் பாத்திரங்களாய் மாற்றி விட்டார். இப்ப நம்ம எல்லாம் நடக்கிறோம், கிருபையை சுமந்து கொண்டு நடக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. எழுமி நிற்கலாமா? நீங்க சுமந்து இழைத்த தழைத்த வேதனையோடு இருந்த பிள்ளைகளா இருந்தா ஆண்டவர் சொல்றாரு, உன் வேதனையின் சுமைகள் நீக்கப்படுகிறது. மகளே, உன் வேதனையின் சுமைகள் மாற்றப்படுகிறது. 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ சுமந்து இழைத்து போனா, வியாதியை சுமந்து இழைத்து போனா, வியாதியை சுமந்து களைத்து போனா, ஆண்டவர் சொல்றாரு, அவ வியாதியை அடுத்த நிமிடம் மாற்றிவிட்டு இயேசுவுக்கு சாட்சி அவளை மாத்தினது உண்மைனா, பல பிசாசுகள் பிடித்தவனை மாற்றி இயேசுக்கு சாட்சியா மாற்றினது உண்மைனா, உன்னையும் கர்த்தர் இன்னைக்கு மாற்ற விரும்புகிறார். கையை உயர்த்தி சொல்லுங்க, உங்களையும் கர்த்தர் மாற்ற விரும்புகிறார், உங்களையும் கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். உங்க மேலே தேவ கிருபை, ஹல்லேலூயா, உங்க மேலே தேவனுடைய மகிமை, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுமா? இயேசு சுமந்து கொண்டாரே, நான் சுமக்க தேவையில்லை. பலகீனம் இருந்தா கையை உயர்த்தி சொல்லுங்க, என் பலகீனங்கள் எல்லாம் இயேசு சுமந்து கொண்டார், என் நோய்கள் எல்லாம் இயேசு சுமந்து கொண்டார். நல்லா சொல்லலாமா? எல்லாரும் ஒரு தடவை கையை தட்டி கொஞ்சம் பாடுவோமா? எல்லாம் கையை தட்டி ஒரு சில நிமிடங்கள் பாடிட்டு முடிச்சிருவோம், டக்குன்னு முடிப்போம். ஹல்லேலூயா. இயேசு சுமந்து கொண்டாரே, நான் சுமக்க தேவையில்லை. இயேசு சுமந்து கொண்டாரே, நான் சுமக்க தேவையில்லை. சொல்லுங்க, இயேசுவின் காயங்களால் சுகமானேன், சுகமானே. இயேசுவின் சுகமானேன், சுகமானே. இயேசு சுமந்து கொண்டாரே, நான் சுமக்க தேவையில்லை. ஓ, இயேசு சுமந்து கொண்டாரே, நான் சுமக்க தேவையில்லை. சொல்லுங்க, பலவீனம் சுமந்து கொண்டார், பலவானாய் மாற்றி விட்டார். பலகீனம் இருந்தா சொல்லுங்க, ஆண்டவரே என் பலகீனம்லாம் இந்த ஆராதனை நேரத்துல மாறணும், மாற்றி விட்டார். சொல்லுங்க பாப்பலாம். பலவீனம் சுமந்து கொண்டார், பலவானாய் மாற்றி விட்டார். ஓ, பலவீனம் சுமந்து கொண்டார், பலவானாய் மாற்றி விட்டார். இயேசுவின் காயங்களால், இயேசுவின் காயங்களால். சொல்லுங்களே, சுகமானேன், சுகமானே. ஆவே சொல்லும் போது ஒரு வல்லமை உங்களை சுகப்படுத்தும், உங்களை ஆரோக்கியப்படுத்துகிற தேவ கரம். இயேசு சுமந்து கொண்டாரே, கையை தட்டி, நான் சுமக்க தேவையில்லை. ஓ, இயேசு சுமந்து கொண்டாரே, நான் சுமக்க தேவையில்லை. ஓ, என் நோய்கள் சுமந்து கொண்டா, என் துக்கம் ஏற்றுக்கொண்டா. இயேசு என் நோய்கள் சுமந்து கொண்டா,
என் துக்கம் ஏற்றுக்கொண்டார். சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவின் காயங்களால் சுகமானேர் சுகமானே. சொல்லுங்க சிஸ்டர். இயேசுவின் காயங்களால் சுகமானேன் சுகமானே. இயேசு சுமந்து கொண்டாரே, நான் சுமக்க தேவையில்லை. இயேசு சுமந்து கொண்டாரே, நான் சுமக்க தேவையில்லை. கையை உயர்த்தி சொல்ல முடியுமா? இயேசு சுமந்து கொண்டார். நம்புறவங்க வேண்டாத சுமைகள், ஒடுக்குகிற சுமைகள், தன்னை பெரியவனாய் காண்பிக்க நினைத்து எமல வைக்கப்படுகிற சுமைகள், எனக்கு மட்டும்தான் நீ வேலை செய்யணும்னு சொல்லி அடிமைப்படுத்த நினைக்கிற சுமைகள், பெருமையின் சுமைகள், அகங்காரத்தின் சுமைகளை கர்த்தர் இன்னைக்கு வாழ்க்கையிலிருந்து எடுத்து போடுகிறார். விசுவாசிக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? கர்த்தர் இன்னைக்கு வாழ்க்கையிலிருந்து எடுத்து போடுகிறார். எனக்குள்ள ஒரு அற்புதம். நல்ல கையை தட்டி சொல்லுங்க. இனி நான் சுமக்க போவதில்லை, இனி நான் சுமக்க போவதில்லை. பாவத்தை சுமப்பதில்லை, பெருமைகளை சுமப்பதில்லை, வேண்டாத சிந்தைகளை சுமப்பதில்லை. இயேசு என்னை விடுதலையாக்கி இருக்கிறார். அவர் பரிசுத்தத்தை சுமப்பேன், அவருடைய வல்லமையை சுமப்பேன், அவருடைய அன்பை சுமப்பேன், அவருடைய நீதியை சுமப்பேன், அவருடைய உண்மையை சுமப்பேன்.